இன்றைக்கி ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை அதுலேருந்து போகும். வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டோன்னா அந்த வளவளப்பு தன்மை கொஞ்சம் குறையுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இதில் நம்ம என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தான் மசாலா சேர்க்கணும். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் போல் சேர்த்தா தான் காரம் தெரியாது, இல்லைன்னா காரம் ரொம்ப தெரியும். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இது போல் கிளறி விடணும். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் கூட ரொம்ப சேர்க்கலை. இருந்தாலும் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்தது. ரொம்ப மைல்டாக தான் நான் மசாலாலாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாகவே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. ஒரு சூப்பரான தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு நல்லா ஸ்லிம்லேயே வச்சுட்டு சூப்பராக வேக வச்சாச்சு. ரொம்ப சத்தான இந்த வெஜிடபிள் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மைல்டாக மசாலா சேர்த்து செய்யும் போது குழந்தைங்க கூட வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.